வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாருதி டைரக்ஷனில் பிரபாஸ், மாளவிகா மோகன் மற்றும் நித்யரோட ஆக்டிங்கில் வெளியாயிருக்கிற ஒரு தெலுங்கு ஹாரர் ஃபேண்டசி ட்ராமா மூவி தான் தி ராஜா சாப். இந்த படத்தை தமிழ் வெர்ஷன் நமக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படத்தோட தமிழ் டப்பிங் நான் பொங்கலுக்கு முன்னாடியே பார்த்தேன். பட் ஆனால் இப்போ தான் எனக்கு ரிவ்யூ போடணுமே தோணுது. ஏன்னா இந்த படம் தேட்டரில் பார்க்க வேண்டிய படமெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஓடிடியில் வரப்போ வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ படத்தோட தமிழ் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் டப்பிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்லையுமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த படம் கண்டிப்பாக கேப்பபிள் தான். ஏன்னா அரண்மனை படம் பார்க்குற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. நிறைய இடத்துல அரண்மனை படம் பார்க்குற மாதிரியான ரெஃபரன்ஸ் தான் இருந்துச்சுங்க. குறிப்பாக சொல்ல போனால் இது ஒரு ஹை பட்ஜெட் அரண்மனை படம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இந்த படத்தோட சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னா, சின்ன வயசுலேயே பிரபாஸோட தாத்தா எங்கேயோ காணாமல் போயிடுவார். அதனால் அவங்களோட பாட்டி ரொம்ப மனவேதனையில் இருப்பாங்க. ஸோ ஒரு நாள் அவனோட தாத்தா கிடைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அமையுது. ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஹீரோ ஹைதராபாத் கிளம்பி போகிறாரு. ஸோ அப்படி போகிறப்ப அவங்களோட தாத்தாவை திரும்பி கூட்டு வந்தாரா இல்லையா பாட்டிக்கிட்ட அப்படின்றதையும், அண்ட் அந்த தாத்தா உண்மையிலேயே என்ன மாதிரியான விஷயங்கள் அவன் பண்ணார் அப்படின்றதையும், அந்த மாயாஜால உலகத்தை அவர் எப்படி கிரியேட் பண்ணார் அப்படின்றத நமக்கு ஒரு மாதிரி அரண்மனை டைப்பில் சொல்ல வந்திருக்க படம் தான் இந்த ராஜா சாப் படம். ராஜா சாப் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 3 ஹீரோயின்ஸ் தாங்க ஹைலைட்டு. 3 ஹீரோயின்ஸும் பார்க்க செம்ம அழகாக இருக்காங்க. அரண்மனை படத்தில் நீங்கள் எப்படி சுந்தசி வச்சு எப்படி என்ன மாதிரி கிளாமர்லாம் காட்டுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த ராஜா சாப் படத்துலையும். ஸோ மாருதி சார் அந்த 3 ஹீரோயின்ஸ் வச்சு நிறைய விஷயங்களை காமிச்சிருக்காங்க. குறிப்பாக கிளாமர் இந்த படத்தில் இருக்குது. ஸோ தெலுங்கு படம்ன்றதெல்லாம் மசாலா கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. சாங்ஸ்லாம் ஓகே நல்லா தான் இருக்குது. ஆனால் சாங்ஸ் டப்பிங் அந்தளவுக்கு முக்கியம் தான் இருக்குது. அண்ட் குறிப்பாக இந்த படத்தில் பிரபாஸோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபில் பயங்கரமாக தலை சுற்ற வச்சிருச்சு. ஏன்னா கதை எப்படா போகுது இங்கடா போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்மளை தலை வச்சிட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு அரண்மனை ஃபீல்டில் கொண்டு போகிற மாதிரி போகிறாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே ஒரு மிஸ்டரிக்கல் மூவி மாதிரி கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு மிஸ்ட்ரி ஆக மாதிரி இந்த படம் இல்லை. ஸோ ரொம்ப முக்கியம் தான் இந்த படத்தையும் முடித்தாங்க. இல்லை பாட்டு வேற சொல்ல வராங்க காண்டாவது. அது பாட்டுள்ள சர்க்கஸ்ன்னு வேறு டைட்டில் வச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். கண்டிப்பாக இந்த படத்தை யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா படம் ஃப்ளாப்பு. இந்த படம் படத்தோட பட்ஜெட் 450 crores கிட்ட இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 300 crores கிட்ட தான் இந்த படத்துடைய இது வரைக்கும் ரெக்கவர் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டே அவ்வளோதான் வந்திருக்கு. ஸோ இன்னும் 100 crores இந்த படத்துக்கு லாஸ் தான். அதனால் இந்த படம் ஃப்ளாப்பு தான். ஸோ அந்த அளவுக்கு இல்லை. ஜியோ ஹாட்ஸ்டாரில் இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் February 1st வீக்கெண்டில் உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், படம் வந்த பிறகு வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோட கூட உட்காந்து பார்க்கலாம். பட் ஆனால் அந்தளவுக்கு பெருசாலாம் ஒருத்தர் இல்லைங்க. அரண்மனை படம் பார்க்குற ஃபீல் தான். ஸோ ஜஸ்ட் ஃபார் ஓடிடி வாட்ச் வேணால் இந்த படம் வாட்சபிள். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு SRS 5க்கு 2.5 கொடுக்கலாம்.